எனக்கு நாளாகத்த ஏ மாமா அடி ஏ மாமா அத்தடி இவனோட பொம்பளவா எனக்கு நாளாகத்த ஏ மாமா எனக்கு நாளாகத்த ஏ மாமா என்ன விட்டு எங்க போனவா மாமா என்ன விட்டு எங்க போனவா மாமா எனக்கு நாளாகத்த ஏ மானே அடி ஏ மானே இங்கேயினே புகழையடி சொல்லவானே இங்கேயினே புகழையடி சொல்லவானே போலாத ஊருக்கெல்லாம் போலையா போலாத ஊருக்கெல்லாம் போலையா ஓ கொண்டாட்டி எனக்கு வந்து வந்தையா ஓ கொண்டாட்டி எனக்கு வந்து வந்தையா போகாத இடத்துக்கெல்லாம் போகலடி அடிய போகலடி இந்த கொண்டாட்டி நினைப்படுத்து வந்தேன் நீ இந்த கொண்டாட்டி நினைப்படுத்து வந்தேன் நீ என்ன வாங்கி வந்த ஏமா என்ன வாங்கி வந்த ஏமா நெருங்கி எங்க போனவா மாமோ நெருங்கி எங்க போனவா மாமோ அக்கமா அக்கிரைய மாமாவிலே உள்ள வச்சு மாமாவி உள்ள வச்சு மாமாவி ஒரு ஏழெட்டு நாளாகத்தாய மாமோ ஏழெட்டு நாளாகத்தாய மானே அடி ஏமானே கருவாச்சி அடே ஆஹா கீழே விழுந்துடாம ஐயே போச்சு ஏறிக்கிடுச்சு என்னன்னு தெரியல பிரிங்கெல்லாம் கிடையாது வெளிச்சம் மேல போகுது அது லைட்டு அப்படித்தான் டூம்பு லைட்டு 8 லைட்டு அப்படிதான் அடிக்கேன் டூம்பு லைட்டு என்னங்க மடு மட்டும் பெருசா இருக்குன்றீங்களா எல்லாத்துக்கும் காரணம் மயக்குள்ள மாதவன் இருந்தேன் அவர் தான் போற நேரம்லாம் புடிச்சு அமுக்குவாரு ஆமாங்க வாங்க 5000 என்ன பேர் சொல்லுங்க கருப்பு அதை மறந்துட்டேன் பாசத்துக்கு மரியாதைக்குரிய எனது உடன் பிறந்த அன்பு சகோதரர் எங்கள் அத்தை மாலை தான் கட்டியிருக்காரு நமது ஊர் அறியாமல் உள்ள குரண்டி மாணவ கண்டெடுத்த எனது அன்பு உடன்பிறப்பு கருப்பு அவர்கள் எனக்கு ரூபாய் 500 மொழிபெயர்த்திருக்கார்கள் நல்ல உள்ளத்திற்கு என சார்பிலும் என்னை சார்ந்த குடும்பத்தை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 நான் சாக்கெட்டு தைக்க வச்சுக்கிறேன் நனைஞ்சாலும் காய போட்டுக்கிறேன் லைட் வச்சிருக்கேன் காய வைக்கிறதுக்கு ஆமாம் எனக்கு அமைஞ்ச குடும்பம் மாதிரி யாருக்கும் அமையக்கூடாது ஐத்தியான் இந்த ஊரில் பொண்ணாக பிறந்ததுக்கு மண்ணாக பிறந்ததாவது 4 இளவட்டனாவது பிடிச்சி ஏறி இருப்பாங்க எதில் கணப்பியை போட்டு ஏறி இருப்பாங்க ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு மாமா விற்குதா தண்ணி இல்லைன்னு வா மாமா லேசா நம்மதான் கொஞ்சம் லேசா அத்தாடி செத்து போவேன் வேணாம் கொடுங்க லேசா பிடிச்சி தர்றேன் விஷம் விஷம்லாம் சொல்லாதீங்க அன்னைக்கு மட்டும் குடிக்கல வண்டிக்குள்ள படுக்கிட்டு சப்புன்னு கருவா ஏன் பிடிக்காது உங்களுக்கு ஏங்க எனக்கு செக்க சிவீர்றது பிடிக்கும் என்னை விரும்புனீங்கல்ல நான் எப்ப விரும்புனேன் இந்த அழகை பார்த்து தானே இந்த அழகை பார்த்து அத்தடி காலை காமிக்காத எனக்கு உசிரே விரும்ப இருக்கு உசிரே போகுது முண்டை கறிக்கட்டில வெந்து வேகாம அந்த மாதிரில இருக்க இல்லங்க கறி முட்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அதோட வந்து இப்படி சொல்லு ஆமாங்க ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு என்னடி போய் ஒரு குடியார தூமியை குடிச்சிய கட்டி சாண்டகுடி வேலைக்கு போறான் இல்ல ஒன்னுத்துக்கும் போறியா இல்ல செவனேண்டு வீட்டுல படுத்துக்கிறியா மனுஷன் வீட்லயா ஆமாங்க என்கிட்ட எங்க படுக்க வேலைக்கு போறது இல்ல தினமும் சாக்கடையில படுத்துக்கிறியா மடார்னு உளுந்து நீ நாடகம் அடித்தான் கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்க நாடகம் மட்டுமா அண்ணே மாமா அவன் வேலைக்கு போறான்ல வெட்டிக்கு
போகலாம். நான் வேலைக்கு போனேன் மாமா. முத என்ன வேலைக்கு போனேன்றீங்க? என்ன வேலைக்கு போனேன்? கொத்தனார் வேலைக்கு போனேன் மாமா. நல்ல வேலை தானே? சித்தாலா போனேன். சம்பளம் 1200 1100. அது கொத்தனாருக்கு. நான் சித்தாலா போயிருந்தேன். நீ ஏற்கனவே சித்தாலா தானே? சித்தாலா தானே இருக்கேன். சித்தால வேலைக்கு போயிருந்தேன். சரி. கொத்தனார் முத என்ன கேட்பாரு? கொத்தனார் வேலைக்கு போனதுமே தட்டு கேட்பாரு. அம்மா நான் சாப்பாடு தட்டு எடுத்துட்டு போனேன். போடி முண்டை சாப்பாடு தட்டு எடுத்துட்டு போனேன். ஆமா. ரெண்டாவது என்ன கேட்பாரு? கரண்டி கேட்பாரு. ஆமா. நான் அண்ணன் கரண்டி எடுத்துட்டு போனேன். சோத்து நீ தின்னு முண்டியா இருப்பவருக்கு. மூணாவது என்ன கேட்பாரு? மட்டை கம்பு கேட்பாரு. ஆமா. நான் ஒரு மட்டை கம்பும் ஒரு மட்டையும் ஒரு கம்பும் எடுத்துட்டு போனேன். அது நேரத்தில் பாருங்க மாமா, கொத்தனாரு கல்லு கேட்பாரு. செங்கக்கல் ஒவ்வொரு கல்லா சின்ன கல்லா வச்சு வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு முரட்டு கல், இந்த ஆலப்பிளாசு கல். அன்னைக்கு நேரம் பாருங்க, இந்த கொத்தனார் முண்டை இடைவெட்ட முண்டை சட்டி போடாமல் வந்துட்டேன். நானும் கீழே செவனாடி வேலை பார்த்துக்கிருந்தேன். கிருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு எச்சி ஊறி இருக்குமே? எனக்கு எச்சி ஊர் தானே செய்யும். சின்ன கல்லா தூக்கி போட்டு என்னைக்கு வீடு கட்டுறதுன்னு பெருங்கல்லா தூக்கி போடணும்னு ஆலப்பிளாசு கல்ல இப்படி தானே தூக்கி போட்டேன். கொத்தாறு முண்டை இப்படி நின்ற முண்டை கவட்டில் அடிச்சு கொத்தாறு பின்னாடி தள்ளி கொத்தாறு 4 நாள் கட்டு போட்டு கிடந்தேன். சரி, இந்த வேலை தான் சரியில்லை, வேற வேலைக்கு போகணும். புளியம்பழம் உழுப்புறதுக்காண்டி ஒரு வேலைக்கு போயிருந்தேன் மாமா. புளியம்பழம் உழுப்பு? ஆமாங்க. புளியம்பழம் உறுப்பு என்ன தேவைப்படும்? இந்த வாங்கருவா தேவைப்படும். அங்கே பாருங்க, நம்ம ஆள் ஒரு ஆள் புளியம்பழம் உழுப்புறதுக்கு மேலே ஏறி இருந்தாப்புல. வேற யாரும் இல்லை, எங்கள் மாமா ஒரு ஆள் தான். யார்? சத்தியவான் மாமா. மரத்தில் ஏறி புளியம்பழம் உழுப்புறதுக்காண்டி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன செஞ்சேன்? ஒவ்வொரு பழமாக உழுப்பணும், என்னைக்கு உழுப்புறது அப்படின்ட்டு வாங்கருவா விடுன்னு சொல்லி வாங்கருவா மேலே விட்டேன். ஒரே ஒரு பழம் மட்டும் மொந்த பழம் சரியான பழமாக கிடந்துச்சு. நானும் முரட்டு பழமாக கிடக்க சொல்லி வாங்கருவா உள்ள விட்டு ஒரு முடக்கல் இழுத்தேன். ஐயோ, செத்துல போயிட்டேன். ஐயோ, அது பார்த்தா அவர் பழமாக இருந்திருக்கு, எனக்கு தெரியலை. புளியம்பழம் நினைச்சேன், ஏன்னா கொத்தோட வந்துருச்சு மாமா. புரிஞ்சுக்கிட்டு அந்த பழத்தில் பார்த்தா 2 ஒட்டை தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் அதிகமா பேசக்கூடாதுடி. ஏன்னா ஒருத்தரை பார்க்க அசல தொண்ணு அவரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. நல்லா கலரா இருக்காருல்ல, அப்படியே கட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன். சொல்றாரு கருவாச்சி எல்லாம் பிடிக்காது. ஆமா, நீ எதுலடி விட்டப்ப? வாயில விட்டேன். வாயில நீ நல்லா விடுவா. எதுலடி விட்ட? அதுல இருந்து சொல்றீ. அதாவது இந்த புளியம்பழம் உழுப்புன கதை தான். உங்க வீட்டுக்கு அது புளியம்பழம் உழுப்பு வரணுமா? எங்க வீட்டுல மரம் இருக்குதுடி. உங்க மரம் இருந்தா உங்க வீட்டுக்கார மட்டும் மேல நிக்க புளியம்பழம் முட்டு தொங்குது. முட்டு தொங்கி என்ன செய்ய? ஏண்டி பெரிய பழமா இருக்குமா? அந்த புளிய மரத்துல பாக்குறேன் மேல இருந்து அவன் மழை இப்படி கிடந்துச்சு. என்னது? துரட்டி பழம். துரட்டி பழமா? குடிக்காம நீங்க? ஆமாத்தா. சரிடி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்மளோட குலப்பண்பு என்ன? ஆமா, பம்பு அப்புறம் பார்த்துக்கலாம். திரும்ப ஆண்களை வேட்டையாடு. நம்மள போன்ற பெண்கள். இந்த ரோசா பூலாம் யாரு வாங்கி கொடுத்தது? நாடக அமைப்புல அதெல்லாம் வாங்கியே தரலையே. ரோசா பூ வேற யாரும் வாங்கி கொடுக்கல. யாரு? பெட்டி வாசிக்க வந்தார்ல எங்க மாமா ராசமணி கண்டே. ஆமா, அவர் வாங்கி கொடுத்தது. ஒரு நிமிஷத்துல நான் பயந்துட்டேன்டி. ஏண்டி? என் நெஞ்சில பாலை வார்த்துட்டப்போ. ஓ, நெஞ்சில பாலே இல்ல, எங்கடி வாத்துறது? இல்லடி, நான் கூட ஏன் மாமனை சொல்லுவேன்னு நினைச்சிட்டேன். ஏண்டி? ஆமாண்டி, நான் வீரத்தேவனை விரும்புறது உனக்கு தெரியும்ல. யாரடி விரும்புற? வீரத்தேவனா? என் புருஷன்டி. வீரத்தேவனா? ஏண்டி? வீரத்தேவனை யாரடி விரும்புறா? நான் தான். நான் விரும்புறேன்டி. நான் ஏன் புருஷன்டி? நான் தாண்டி விரும்புறேன். நான் தாண்டி விரும்புறேன். நான் விரும்புறேன்டி. உசுருக்கு உசுரா விரும்புறேன்டி. அது எனக்கு மட்டும் தான். அது எனக்கு மட்டும் தான். நல்ல மரியாதை இல்ல. மரியாதை இருந்துக்க. நீ எதை கொடுத்தாலும் எதை வேணாலும் நான் கொடுப்பேன். என் புருஷன் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். நாளானைக்கு எனக்கு கல்யாணம் தெரியுமா? நாளைக்கு கல்யாணம். நாளானைக்கு கல்யாணம். நாளைக்கு இல்லடி, நாளை கழிச்சு கல்யாணம். அந்த சாண்ட ஒழுக்கமா ஓடி போயிரு. அதே கல்யாணம் முடிச்சு மறுநாள் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு வர்றப்ப கள்ளத்துக்கு போட்டு கொண்டு விடுவேன். அவனே வீரதேவன். அவர் ஏன் புருஷன்டி. அதை வீடு பேசாத, எனக்கு கோவம் சொல்லுன்னு வந்துடும். எனக்கு கோவம் சொல்லி ஆமா சொல்லுனா வரும். ஆமா
ஒழுக்கமா ஓடி போயிரு. ஒழுக்கமா ஓடி போயிரு. யாரையாவது விரும்ப கல்யாணம் பண்ணிக்க. இங்க இருக்கிற எடுத்துட்டு மரத்துக்கு பொண்ணு நல்லா உழுப்பிட்டு வருவேன். புளியும் போலாம். எந்த பழமும் உழுப்பு வேணாம். இனிமேல ஒரு மயத்து வேலைக்கும் போக வேணாம். நான் வாட்டுக்கு கடைசியா ஒருத்தரை விரும்புறேன். அவரை கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு நான் நேசிக்கிறேன். யாரடி? மாந்தோப்பு செந்தில் முருகன் மாமா தான் கல்யாணம் முடிக்கலாம் பார்த்தே அவர் நடிக்கிட்டாரு. ஏன்னா அவர் தான் நல்லா போட்டு அமுக்குவார். பெட்டியை போட்டு அமுக்குனாப்புல. அப்படி சொல்லாத. அவர்லாம் உன்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அவருக்கு தான் கலரா இருக்க பிள்ளையதான் பிடிக்குமா? கலரா இருந்த என்ன கலர்? செவனப்பா இல்ல இதாடி வரண்டா. என்ன வேண்டாம் சரி பரவாயில்ல இருக்கு. கொக்கா கோலா வேணா, நான் அக்கா கோலா வேணாம். ஜெய் வெள்ளிக்கிழமை அப்ப என்ன சொன்னா கண்ணு கருத்தமா காவலுக்கு போய் சொன்னாரு. நம்மளோட குலப்பண்பு என்னன்னா ஆண்கள் வேட்டையாடுவது, நம்மளை போன்ற பெண்கள் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்வது வழக்கம். அப்படின்ற காரணத்தினால நம்ம எல்லாம் வந்தாச்சு. இடத்துக்குரிய தலைவி அம்மா வரணும். அம்மா வந்தாதாங்க எல்லாமே கலகலன்னு இருக்கின்ற காரணத்தினால அம்மா வரலையா? பாட்டு பாடுறியா? நான் தான் கேட்டேன். எந்த அம்மா மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். அப்பா அடியே, அப்பா கூப்பிடுற சத்தம் கேக்குதா இல்லையா? ஆமா, நம்மளெல்லாம் பார்க்கணும். அப்பா சொல்லிருக்கிறாரு. அப்பாவுக்கு நீர் கெடுப்புன்னு கேள்விப்பட்டேன். யாரடி? அப்பா என்ன நம்ம புதுசா வச்சிருக்காரு. ஆமாமா. வர வர எங்க அப்பாவுக்கு ரசனையே இல்லாம. ஏமா ஏமா? இல்ல பாவம், நீயே பாவம். உங்க அப்பா வந்துடுச்சு, வேலையே பார்க்க மாட்டாரு, வெட்டியும் பார்க்க மாட்டாரு. நான் தான் தூக்கி தூக்கி கொடுக்குறேன். முதல்ல எங்க அப்பாவே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா வந்து உங்க அப்பா. ஆமா, வர வச்சுக்குவோம். அப்பா வர சொல்லுங்கம்மா. ஆமா அப்பா. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நாடு என்ன தோட்டத்திலே நாளை மலர் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
வணக்கம். மகளே மங்களம் உண்டாகட்டும். மகளே மருமகளே மங்களம் உண்டாகட்டும். மகனே மகளே உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணைக்கதிர் கருந்தினை நாம் சாப்பிடுவதற்கும் செந்தினை முருகன் பெருமானுக்கு படைப்பதற்காகவும் விதைத்திருக்கின்றோம். ஆனால் விதைத்த அந்த திணை விளைந்து அறுவடை செய்யும் காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆகையினால் நம்முடைய குலவழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவலுக்கு செல்வது பழக்கம். ஊர் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் எல்லாம் பெண்கள் தான், நாங்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்கிறோம், ஆனால் உங்களுடைய மகள் திணைக்காவலுக்கு வரவில்லை என்று ஒரு ஆதங்கம் இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. ஆகையினால் அதோ தெரிகிறது பாருங்கள், அந்த பலன் மீது ஏறி நின்று ஆளோலோ சோ என்று பறவைகளை விரட்ட வேண்டும் அம்மா. அதே நேரத்தில் பறவைகளுக்கு எந்த ஒரு சேதமும் இருந்து விடக்கூடாது. இதோ இருக்கிறது பார் கவன், இந்த கவனுக்குள் கல்லை வைத்து விரட்டக்கூடாது. தேனையும் தினையும் பிசைஞ்சு அதை உருண்டையாக அந்த பறவைகளை விரட்ட வேண்டும். என்னம்மா ஜீவகாருண்ய முறையில் பறவை ஓட்ட சொல்றீங்க? ஆகையால் உன்னை வாழ்த்து விட்டு சொல்றேம்மா. ஹலோ சித்தப்பு, அல்லோன்னு சொல்லக்கூடாது சித்தப்பு, மகனேன்னு சொல்லுங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடவோசை காதல் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் காட்டிலே வன விலங்குகள் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த காட்டிலே மகாரிஷிகள் வருவார்கள், ஞானிகள் வருவார்கள். அவர்களை ஆதரித்து வழி அனுப்ப வேண்டுமா? மகளை வாழ்க போல சொல்லியது போலவே கவலை காத்து வருகிறீங்க. அப்பா நீங்க போய் அந்த ஹோட்டல்ல போய் அந்த தோசையை பிரட்டி போடுங்கப்பா, அந்த கரண்டியை வச்சு போங்கப்பா, மெல்ல போங்கப்பா. ஆமாப்பா, போயிட்டு வாங்க மாமா. ஏய், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன எங்க அப்பா வேண்டாம் பண்ணிக்க. மாமா தானே வேணும். மாமா வேணும்னா உள்ள. சரி போயிட்டு வரேன். ஏய், சபை நாகரிகம்னு ஆமா இருக்கா இல்லையா? சரி அப்பா போயிட்டாரு. அப்பா போயிட்டாரு. எங்க வந்திருக்கோம்? காட்டுக்கு வந்திருக்கா. காவலுக்கு வந்திருக்கா. காவல் பார்த்தா நல்லா இருக்காது. எப்படி இருக்கணும்? சுறுசுறுன்னு இருக்கணும். பச்சை மிளகாய் கிள்ளி வச்ச மாதிரி. ரொம்ப வேகமாவும் போக கூடாது, சடக்குன்னு போக கூடாது, ரொம்ப மெதுவா போகணும். ஆமா, நிதானமா போகணும். நிதானமா போகணும். பேசிக்கிட்டே பண்ணாங்க. ஆத்தடி
மயில்கள் ஆடுவதும் ஆமா குயில்கள் கூவுவதும் ஆமாட்டா மரங்கொத்தி பறவைகளாம் ஓசை எழுப்புவதும் அதே போல அருவிகள் எல்லாம் சலசலவென்று இங்கு ஓசை எழுப்புவதும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த அருவியில குளிக்கும் போல ஆசையா இருக்கு. நான் அவனை கலட்டி போட்டு வரவா? தயவு செஞ்சு அதை மட்டும் செஞ்சிடாத. ஏமா நிறைய பேருக்கு இன்னும் நல்ல கண் பார்வையில நல்லா இருக்கு. ஆமாமா நீ கண் பார்வை கெடுத்து விட்டு போயிடாத. ஏன் அப்படி சொல்ற? அதனால புதிக்காடி உட்காரு. ஆடாத மனமும் ஆடுகின்றது போல ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத பாடல் இன்பமெல்லாம் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே என் மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா? அந்த மலைக்கு குழு குழுன்னு ரொம்ப ஐஸ் சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன். அம்மா அது சாப்பிட்டு முடிச்சேன். இருந்தாலும் இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த குறிஞ்சி இடத்தை வர்ணித்து விட்டு அப்படிங்கம்மா அதனால குறிஞ்சி இடத்தை வர்ணித்து விட்டு குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி குலுங்குதடி
நீங்க கவலையே படாதீங்க. ஆவியூர் காய்ச்சினா சும்மா கிடையாது. வள்ளியம்மா ஆடோட போகவே மாட்டேன். வள்ளியம்மா ஆடுறப்ப கை தட்டுங்க. இப்போ அப்புறம் என்ன இவ்வளவே இருக்கா. கவிதாச்சுன்னா நல்லா ஆடுவாங்க, நல்லா பாடுவாங்க. லேசு பட்டையா அலை கிடையாது அவங்க. ஆமா அம்மாய் மக்கள் விருப்பத்துக்காண்டி ஒரு ஆட்டம். விரட்டிக்கிட்டே தம்பி வந்து ரொம்ப நேரமா நிக்கிறாப்புல. ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களா? புரியுமா? அது கடைசியில மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்கோம். போகாத ஊரும் இல்லை, வாங்காத ஊரும் இல்லை, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்லை. நம்மால நாரதர் ஆடி இருக்காரு, யூடியூப்ல பார்த்தேன் நான். நாங்கம்மா நல்லா ஆடுறீங்க, சூப்பர்மா. நான் பரமீது கவலை கேட்கின்றேன். ஆமாங்கம்மா. நீங்கள் இருந்து கீழே இருந்து கவலை பாருங்க. சரிங்கம்மா. அப்ப நான் வர வாக்கு ஆலயம்